இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து பயங்கர விறுவிறுப்பா போயிட்டுருக்கு. ஸோ, அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்து அப்ராட்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஏற்கனவே நம்ம தலைவர் சொல்லியிருந்த மாரி அப்ராட் ஷெட்யூல் அப்படின்றது வெறித்தனமா இருக்க போது. ஸோ, இந்த அப்ராட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான சேசிங் சீன் ஒண்ணு வச்சிருக்காரு. ஸோ, அதிலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம சுராஜ் அண்ட் சிவராஜ்குமார் இவங்க 2 பேத்துக்குமான அந்த ஃபைட் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா எடுத்து முடிச்சிருந்தாங்க. ஸோ, அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில ஃபைட் சீன் மட்டும் வைக்க வேணாம். ஸோ, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து இந்த ஒரு சேசிங் சீன் ட்ரை பண்ணலாம். அந்த சீன வந்து அப்ராட்ல எடுக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம நெல்சன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சனுக்கு ரொம்பவே புடிச்சிருக்குது. ஸோ, தலைவர் பார்த்தீங்கன்னா, இந்த வயசுலயும் வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. ஸோ, சுறுசுறுப்பா வந்து இன்னொரு சீக்வென்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ, அது வந்து சேசிங் சீனா இருக்கட்டும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. ஸோ, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா, மோட்டிவேட்டடா ஒர்க் பண்ணாராமா நம்ம நெல்சன் அவர்கள். இந்த ஒரு நியூஸ கேட்டதுக்கு அப்புறமே அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு நம்ம நெல்சன் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சேசிங் சீன் பார்த்தீங்கன்னா, பயங்கர வெயிட்டா வெறித்தனமா வரப்போகுது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, படத்துக்கு ஃபினான்ஸ் பண்றாங்க அப்படின்னும்போது அந்த படத்தோட அந்த சேசிங் சீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர வெயிட்டா வரப்போகுது. பயங்கர வெறித்தனமா வரப்போகுது அப்படின்றது உண்மையான விஷயம். இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இத சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.